ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தேடல்களின் பதிவு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்து புராணங்களில் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கப்படும் ஒன்று விஷ்ணு பகவானின் 10வது மற்றும் இறுதி அவதாரமான கல்கி அவதாரம். அதர்மம் தலை தூக்கி தர்மம் முற்றிலும் அழியும் தருவாயில் உலகை காக்க இறைவன் கல்கியாக வருவார் என்பது நம்பிக்கை. ஆனால் இப்போதைய உலகை பாருங்கள், எங்கெங்கும் போர்கள், பொருளாதார சரிவு, காலநிலை மாற்றம், சொல்ல முடியாத புது புது நோய்கள், குற்றங்கள் என அமைதி என்பதே அரிதாகி வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மில் பலருக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. அவர் ஏற்கனவே வந்து விட்டாரா அல்லது அவர் காலம் இதுதானா? இன்றைய வீடியோவில் நாம் கல்கி அவதாரம் பற்றி புராணங்கள் என்ன சொல்கின்றன, கல்கி பிறந்தால் உலகம் எப்படி இருக்கும், மேலும் மிக முக்கியமாக தற்போதைய உலக நிகழ்வுகளுக்கு கல்கி அவதாரத்திற்கும் என்ன தொடர்பு, இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி ஆழமாக அலசப் போகிறோம். இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் ஆழ்ந்த சிந்திக்க வைப்பதாகவும் இருக்கும். எனவே இறுதி வரை முழுமையாக பாருங்கள். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன் இன்னும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஷ்ணு பகவானின் கல்கி அவதாரம் பற்றி பாகவத புராணம், விஷ்ணு புராணம், கல்கி புராணம் போன்ற பல புனித நூல்களில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நூல்களின்படி கல்கி அவதாரம் எப்போது, எங்கே, எப்படி நிகழும் என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம். கலியுகத்தின் இறுதியில் தர்மம் முற்றிலும் அழிந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் நேரத்தில் கல்கி அவதாரம் நிகழும் என்று கூறப்படுகிறது. அவர் சம்பலா என்ற ஊரில் விஷ்ணுயாசா என்ற பிராமணருக்கும் அவரது மனைவி சுமதிக்கும் மகனாக பிறப்பார். அவர் பரசுராமரிடம் போர் பயிற்சி பெறுவார் என்றும், பின்னர் ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை நிற குதிரை மீது அமர்ந்து கையில் மின்னும் வாளுடன் உலகை சுற்றி வந்து அதர்மத்தையும் தீமையையும் அளிப்பார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. அவரது முக்கிய நோக்கம் கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சத்தியயுகம் அல்லது கிருதாயுகம் என்ற ஒரு புதிய தூய்மையான காலத்தை தொடங்குவதுதான். கல்கி அவதாரத்திற்கு பிறகு உலகம் மீண்டும் அமைதி, அன்பு, உண்மை மற்றும் தர்மத்தின் அடிப்படையில் இயங்கும் என்பது நம்பிக்கை. புராணங்கள் விவரிக்கும் கலியுகத்தின் லட்சணங்களை பார்த்தால் அது இன்றைய உலகோடு எப்படி ஒத்துப்போகிறது என்பது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. புராணங்களின்படி கலியுகத்தின் உச்சத்தில் மக்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? மக்கள் அறநெறிகளை விட பணத்திற்கும் புகழுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பொய், ஏமாற்றுதல் மற்றும் ஊழல் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக மாறும். மக்கள் பேராசையினால் இயற்கையை அழிப்பார்கள். அதன் விளைவாக வறட்சி, பஞ்சம், இயற்கை பேரிடர்கள் அதிகரிக்கும். மக்கள் மிகவும் கொடூரமானவர்களாக மாறி சிறிய காரணங்களுக்காக கூட கொலை, கொள்ளை போன்ற வன்முறைகளில் ஈடுபடுவார்கள். புது புது குணப்படுத்த முடியாத நோய்கள் தோண்டி மக்களை துன்புறுத்தும். ஆட்சியாளர்கள் மக்களின் நன்மையை கருதாமல் தங்கள் சொந்த நலனில் மட்டும் அக்கறை காட்டுவார்கள். இப்போது இன்றைய உலகை பாருங்கள். மேலே சொன்ன அனைத்தும் இன்று நாம் கண் முன்னை பார்ப்பது போல் இல்லையா? காலநிலை மாற்றம் பற்றி விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். உலக நாடுகள் போர்களில் ஈடுபடுகின்றன. பொருளாதார சமத்துவமின்மை உச்சத்தில் உள்ளது. தொழில்நுட்பம் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் மறுபக்கம் அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பலருக்குள் அமைதியும் அன்பும் காணாமல் போயிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் கலியுகத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணம் எழுவது இயல்புதானே. இந்த சூழ்நிலையில் தான் கல்கி அவதாரம் பற்றி பலவிதமான கதைகளும் வதந்திகளும் நம்பிக்கைகளும் உலவுகின்றன. சிலர் நம்புகிறார்கள் தற்போதைய போர் மற்றும் இயற்கை சீற்றங்கள் கல்கி அவதாரத்தின் வருகைக்கான அறிகுறியே என்று அவர்கள் நம்புகிறார்கள். கல்கி ஏற்கனவே ஒரு சாதாரண மனிதராக பிறந்து விட்டார். அவர் சரியான நேரம் வரும்போது தன்னை வெளிப்படுத்துவார் என்று ஒரு சிலர் கூறுகின்றனர். இன்னும் சிலர் உலகம் முழுவதும் மேலும் பல ஆன்மீக குருக்கள் அல்லது தலைவர்களை கல்கி அவதாரம் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இணையத்தில் கல்கி என்று தங்களை அறிவித்துக் கொண்டு சில நபர்கள் அல்லது அமைப்புகளை பற்றி செய்திகளையும் நாம் கண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே புராணங்கள் கூறும் கல்கி அவதாரமா என்பதை தீர்மானிப்பது மிகவும் கடினம். உண்மையில் கல்கி அவதாரம் என்பது வெறும் ஒரு மனிதராக மட்டுமில்லாமல் ஒரு உலகளாவிய விழிப்புணர்வு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் என்றும் சிலர் கருதுகிறார்கள். மக்கள் அனைவரையும் தர்மத்தையும் உண்மையும் கடைபிடிக்க தொடங்கும் ஒரு மாற்றத்தின் தொடக்கமாக கல்கி அவதாரத்தை கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விஷ்ணு பகவானின் முந்தைய அவதாரங்களான ராமர் மற்றும் கிருஷ்ணர் ஆகியோர் அதர்மத்தை அழிப்பதற்காக வந்தனர். அதேபோல் கல்கியும் தீமையை அழிப்பார். ஆனால் அவர் பயமுறுத்துபவராக மட்டும் இல்லாமல் உலகிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும் விடிவெளியாக இருப்பார் என்பதுதான் பெரும்பாலான ஆன்மீக சிந்தனையாளர்களின் கருத்து. கல்கி அவதாரம் எப்போது நிகழும்?
அவர் ஏற்கனவே வந்து விட்டாரா என்ற கேள்விகளுக்கான பதில் என்னவாக இருந்தாலும் இந்த அவதாரம் நமக்கு தரும் செய்தி மிகவும் முக்கியமானது. தற்போதைய உலக பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து போய் எல்லாம் அழிய போகிறது என்று கவலைப்படுவதில் பயனில்லை. மாறாக கல்கி அவதாரம் என்பது நமக்கு ஒரு விழிப்புணர்வு அழைப்பு. நம்முள் இருக்கும் பேராசை, கோபம், பொறாமை போன்ற தீய குணங்களை அழித்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அன்றாட வாழ்வில் உண்மை, அன்பு, நேர்மை மற்றும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். நாம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து இயற்கையுடன் இணக்கமாக வாழ பழக வேண்டும். இறைவன் மீதான நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டு ஆழ்ந்த ஆன்மீக பயணத்தில் ஈடுபட வேண்டும். கல்கி என்ற வார்த்தையின் அர்த்தம் தீமையை கழுவுபவர் அல்லது அறியாமையை ஒழிப்பவர் என்பதுதான். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மில் இருக்கும் அறியாமையை ஒழித்து தர்மத்தை கடைபிடிக்க தொடங்கினாலே அதுவே கல்கி அவதாரத்தின் உண்மையான செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வதாக அமையும். எங்கே போனாலும் நாம் நல்லவர்களாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். நண்பர்களே, விஷ்ணு பகவானின் கல்கி அவதாரம் மற்றும் தற்போதைய உலக நிகழ்வுகள் பற்றி இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். உலகம் மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பது உண்மைதான். கல்கி அவதாரம் எப்போது நிகழ்ந்தாலும் தர்மம் வெல்லும், தீமை அழியும் என்பது உறுதி. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். உங்கள் பார்வையில் கல்கி அவதாரம் எப்போது நிகழும், இன்றைய உலக நிகழ்வுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் புதிய தேடலில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.